நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 26/7/2024 ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். ஒரு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ரிசல்ட்டில் வந்து 6-5 அப்படிங்கிற 2 நம்பர் கிடச்சது. அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 0-5 ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது. 2 நம்பருமே நமக்கு சமமாக வந்துருச்சு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 582 904 சரிங்களா? அதே மாதிரி 665 51 சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 326 05 சரிங்களா? இதுதான் நமக்கு பேசிக்காக வந்தது. இதை கணக்கு வச்சு தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். நாளைய பொறுத்த வரைக்கும் என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா இன்றைக்கி 6 மணி ஷோ பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டம்பு ஒரே மாதிரி அடிச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 651 605 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள். இதில் பார்த்திங்கன்னா 65 நமக்கு திரும்ப 65 மாற்றிருக்காங்க. சரிங்களா? அதுதான் வந்து இதில் ஸ்பெஷல். அதே மாதிரி நமக்கு நாளைக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 மணி ஷோ வேறு மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி 6 மணி ஷோவும் 8 மணி ஷோவும் ஒரே மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் 8 மணி ஷோவும் நமக்கு 8 மணி ஷோவை வந்து 6 மணி ஷோவும் ஒரே மாதிரி கொடுக்குற, 1 மணி ஷோவும் ஒரே மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு 8 மணி ஷோ வேணால் மாற்றி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து 2க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பருங்க. மாற்றமே இல்லை. 2ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் வந்துடும். அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அடிந்தாங்க. அதே சேம் டைம் வந்து 1ஆம் நம்பருக்கு அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறது நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போயிடும் எந்த மாதிரி நம்பர் தான் மேட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதாவது 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8க்கு 6 கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி வந்து 1ஆம் நம்பருக்கு, அதாவது 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே 9ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கணக்குனா, அப்போ அதே தான் 5க்கு 0 0க்கு 4 அதே கணக்கில் தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக அதே மாதிரி தான் ஆடுவாங்க, ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 294 அதே மாதிரி 651 அந்த கணக்கு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒன்று தான். உங்களுக்கு 9க்கு 4 கொடுத்தாலும் 1ஆம் நம்பருக்கு 4 கொடுத்தாலும் ஒன்று தான், ஒரே மாதிரியான கணக்கு தான். ஏன் உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க. 1ஆம் நம்பர் வந்தாலும் சரி. இது பாருங்கள், ஒரு பேசிக்கான ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் நம்பர் வந்து 1க்கு 0வும் அதே மாதிரி 0க்கு 4 கொடுப்பாங்க கண்டிப்பாக. இது வந்து எப்போயுமே எவருக்குன்னா வந்துகிட்டு இருக்க நம்பர் தான். அதில் மாற்றமே இல்லை. இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. என்ன நம்பர் எந்த இடத்துல, அதாவது என்ன சொல்கிறேன்னா, எப்போயுமே வந்து ஒரு சின்ன நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் பெரிய நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ 1ஆம் நம்பர் ஆகட்டும் அதே மாதிரி 0 ஆகட்டும் ரொம்ப சின்ன நம்பர். இதை விட பெரிய நம்பர் என்ன வரும் அப்படின்னா, மெயின் நம்பராக வரக்கூடியது 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பருடைய பவர் 4 நம்பர். அதுதான் பேசிக். எப்போயுமே நம்ம சொல்லக்கூடிய என்ன விஷயம்னா, இப்போ 2 நம்பர் சின்ன நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா சின்ன நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதுதானே தவிர வேறு எதுவும் இல்லை. அதே சேம் டைம் வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, 7ஆம் நம்பர் கொடுக்குறாங்கன்னா 2ஆம் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா 2ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 8ஆம் நம்பர் வரும். அப்போ நம்ம எப்படி 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் எப்படி கணக்கு வருதோ அதே சேம் நம்பர் தான் 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிடும். அது எப்போயுமே வந்துகிட்டு இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சேம் நம்பர் தான் நமக்கு எப்போயுமே மேட்ச் ஆகும். சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே அதுக்கான ஆல்டர்னேட் நம்பர் ஒரு சொல்யூஷனாக இருக்கக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கே ஒரு டவுட் வருது, இந்த நம்பருக்கு என்ன நம்பர் இங்கே வரும் அப்படின்னா, நீங்கள் தயங்காமல் சொல்ல இந்த நம்பர் வருது அப்படின்னா இதுக்கு ஒரு 3 நம்பர் கண்டிப்பாக வருங்க. அந்த 3 நம்பரில் இந்த மாதிரி நம்பர்கள் வரிசை ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அது மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வின்னிங் நம்பர் கொடுக்குறது மட்டுமே நம்மளுடைய கணக்கு கிடையாது. எந்த நம்பருக்கு எந்த நம்பர் எப்படிலாம் ஆடுவாங்க, என்ன மாதிரி ஆடுறதுக்கான மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஏன்னா கேஎலும் டிஏரும் ஒரே மாதிரி தான், ரெண்டுமே மிஷின் தான் உங்களுக்கு. அப்போ அந்த மிஷினுக்கு அடிப்படை மிஷின் வரப்போ நமக்கு அடிப்படையாக என்னென்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுமோ அதுதான் இங்கே பேசுமே தவிர வேறு எதுவும் வராது. சரிங்களா? அதே சேம் நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நாங்கள் 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே பாருங்கள் 1க்கு 4 வந்தாலும் சரி, அதே மாதிரி 9க்கு 1 வந்தாலும் சரி, 4க்கு 6 தான் வரும். சரிங்களா? அதுதான் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் வரக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற நம்பர் அதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த நம்பர், அதாவது நம்ம பார்த்திங்கன்னா 9க்கு 1 ஒரு நம்பர் வருது அப்படின்னா அதே சேம் நம்பரு 4க்கு 6 வரும். சரிங்களா? அதே மாதிரி 6க்கு 9 வரும், 6க்கு 4 வரும். சரிங்களா? இதுதான் எப்போயுமே எவர்கிரீனாக வந்துகிட்டு இருக்க நம்பர். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம எப்போயுமே கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. அது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அடுத்த வின்னிங் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் அதை கொடுக்குறோம். சரிங்க? அதே மாதிரி வந்து இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு ஒரு 0க்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு 0 கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ 6ஆம் நம்பருக்கு 0 தான் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது 0 வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 0 கொஞ்சம் மேட்ச் ஆகும், மேசிவ் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாத கடைசி இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் தான் ஆடுவாங்க, அந்த மாதிரி தான் ஆடுவாங்க.
உங்களுக்கு கிட்டத்தட்ட நாளைக்கு வந்து 26ஆம் தேதி, இன்னும் ஒரு 2-3 ட்ரா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் தான், சரி 8வது மாதம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அப்படி மேட்ச் பண்ணி தான் ஆடுவாங்க. ஜீரோக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஜீரோ கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ தான் ஜீரோ கொடுத்துருக்காங்க, அப்படி ஜீரோ கொண்டு வந்து மறுபடியும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் ஜீரோ கொடுக்கும். ஜீரோ இப்போ தான் உள்ளே வருது, அதை தகுந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஜீரோ வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 5ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 5ஆம் நம்பர் திரும்ப வைக்கிறாங்க, 8ஆம் நம்பர் வைக்கிறாங்க 8ஆம் நம்பர் திரும்ப வைக்கிறாங்க, 3ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 3 நம்பர் திரும்ப வைப்பாங்க, மாற்றி வைக்கவே மாட்டாங்க, அப்படி திரும்ப திரும்ப வச்சுட்டே வருவாங்க. அது மாதிரி மறுபடியும் நமக்கு ஒரு ஜீரோ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம், சரிங்களா? அது மாதிரி இது வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர் வரும், சரி 4 நம்பர் வரும். ஏன் 4க்கு 6ங்கிற நம்பர், ஏன்னா இங்கே வந்து நம்ம கொடுத்துட்டாங்க, 4க்கு 1 கொடுத்துட்டாங்க இல்லையா, இப்போ 4க்கு 1 கொடுத்துட்டாங்கன்னா 6க்கு 4 தான் கொடுப்பாங்க. அப்போ 4 நம்பருக்கு 6 நம்பர் கொடுப்பாங்க, கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் உங்களுக்கு வருதா அப்படின்றது பாருங்கள், சரிங்களா? நம்ம இப்படி சொல்லும் போது நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க, அடுத்த நம்பர் இதான் வரும், அடுத்த நம்பர் இதான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 4க்கு 1 கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 6க்கு 4 கொடுப்பாங்க, கொடுக்காம விடவே மாட்டாங்க. நீங்கள் இந்த ட்ரா இல்லைன்னா அடுத்த இந்த இதுக்கு இல்லைன்னா அடுத்த ட்ராவிலேயே பாருங்கள் 6க்கு 4ங்கிற நம்பர் கொடுத்துருவாங்க, சரிங்களா? அது மாதிரி தான் கொடுப்பாங்க எப்போயுமே, அதை நீங்கள் கவனம் பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 7 2க்கு 5ன்னு கொடுத்துருக்காங்களே, அதே சேம் நம்பர் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, 7க்கு 0ன்னு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு 7க்கு 5ன்னு கொடுப்பாங்க, இல்லை 5க்கு 7ன்னு கொடுப்பாங்க, இல்லை 5க்கு 0 5க்கு 2ன்னு கொடுப்பாங்க. மாற்றி மாற்றி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதே நம்பர் தான் வரும். இங்கே ஒரு நம்பர் வருதுன்னா அதே நம்பர் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருவாங்க கீழே, அதே சேம் நம்பர் அதே மெத்தேடு அதே ஃபாலோ பண்ணி இதோட பவர் எடுத்து கொடுப்பாங்க, ஆனால் இதோட பவர் எடுத்து கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த ஒரு நம்பர் மேலே மாற்றுவாங்க, இந்த ஒரு நம்பர் மேலே மாற்றுவாங்க, அப்படி தான் மாற்றி கொடுப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி தான் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி வருது. அதே மாதிரி 4 பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் அது 4ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள், சரிங்களா? 0வும் 4ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் நம்பருக்கு சடனாக கீழே இறங்கணும் அப்படின்னா 0 போயிடும், இல்லை நார்மலாக இறங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 4 நம்பர் வந்துடும், அவ்வளோதான், சரிங்களா? 2 நம்பர் எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று பெருசு ஒன்று சிறுசு தான் நம்ம எப்போயுமே கொடுப்போம். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கும் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ஒரு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி காமிக்கிது. 0க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், 6க்கு 0 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி 0க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 0க்கு 6ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ வந்து 0 நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 0 சின்ன நம்பர், பி போர்டில் 6ஆம் நம்பர் ரொம்ப பெருசு கொடுத்துருக்கோம், சரிங்களா? அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் 0க்கு 6ங்கன்னா இன்றைக்கி ஒரு 6ஆம் நம்பர் வச்சுருக்காங்க, நாளைக்கு ஒரு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள், 6ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள், வந்து ஆடுங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக வந்து ஒரு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0க்கு 2ங்கிறதும் கொஞ்சம் மேசிவாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு எது வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர் அப்படியே வரணும் அப்படிங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது. எனக்கு 6ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது, சரிங்களா? ஒன்று ஆடுதாங்க, ஒன்று மேல் டிஜிட்டில் வந்து 0-6ன்னு ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து 4-6ன்னு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு, 4-2 ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா கூட பேசிக்காக எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன் 3ஆம் நம்பர் வருதுன்னா 5க்கு 3 தான் எப்போயுமே வரக்கூடிய நம்பர், அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நாளைக்கு மெயினாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், நாளைக்கு வந்து உங்களுக்கு 3ஆம் நம்பர் வந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள். நம்ம 063 அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுது. அப்படி இல்லைங்க 063 வரலாம், 423 வரலாம், சரிங்களா? இல்லை அப்படின்னா 023 கூட வரலாம், 023க்கான வாய்ப்புகளும் கூட இருக்கலாம், என்ன கணக்கில் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு வருதானே. அப்போ நாளைக்கு கால் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறீங்கன்னா 0 மெயினாக கொடுக்குறேன், 6ஆம் நம்பர் கொடுக்குறோம், அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம், சரிங்களா? இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு இது மாதிரி 7ஆம் நம்பர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, 7ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் 0-63-7ங்கிற நம்பருக்குள்ளே வருது. அதாவது 06-37 அப்படிங்கிற இந்த மெத்தடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள்.